श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। विस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिवेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तावानस्य महिमा ततो जायंश्च पूरुषः पादोस्य सर्वाभूतानि त्रिपादस्य अमृतं दिवीति। यद्वै तद्ब्रह्मेतीदं वाव तद्योऽयं ब्रह्मार्धा पुरुषादाकाशः यो वै स बहिर्धा पुरुषादाकाशः। अयं वावदयोऽयम् अन्तःपुरुषः आकाशो यो वै सो अन्तःपुरुष आकाशः। अयं वावसयो अयम् अन्तर्हृदयः आकाशः तदेतत्पूर्णम् अप्रवर्ति पूर्णाम् अप्रवर्तिनी श्रियं लभते य एवं वेद। தாவானஸ்ய மகிமா. காயத்ரி என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மஸ்வரூபம், அதனுடைய மகிமை, விபூதி விஸ்தாரம் இப்பேற்பட்டது அப்படின்னு ஸ்ருதி அங்க சொல்லி யாவான்ஸ் சதுஷ்பாத் ஷட்விதஸ்ச பிரம்மணः விகாரः பாதः காயத்ரி. சதுஷ்பாத்வம் ஷட்விதத்துவம் இதெல்லாம் இவ்வளவு சொல்லிட்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையோடது பிரம்மம். அத்தः தஸ்மாத் விகாரலக்ஷணாத் காயத்ராக்கியாத் வாச்சாரம்பண மாத்திராத் ததः ஜ்யாயன் மகத்தரஸ்ச பரமார்த்த சத்யரூபः அவிகாரः புருஷः சர்வபூரணாத் புருஷயனாச்ச. என்ன மாதிரி விகாரமா இருக்கு? எல்லா சப்தம் சமூகம் முழுக்க, சப்தத்தினுடைய அர்த்த சமூகம் முழுக்க, பிருத்திவி முழுக்க, அதுல இருக்கிற பூதங்கள் முழுக்க, அப்புறம் இந்த சரீரம் முழுக்க, இந்த சரீரத்துல இருக்க பிராணன் முழுக்க, இந்த சரீரத்துல இருக்கிற ஹிருதயம் முழுக்க எல்லாமாகவும் வியாபிச்சிருக்கிறது அந்த பிரம்மமாகிய காயத்ரி தான். அதனால புருஷன் சர்வபூரணத்தாத் அப்படின்னு புருஷயனாச்சான்னு இந்த ரெண்டு அர்த்தமும் பார்த்தோம் நேற்று. எல்லாவற்றையும் பூர்ணம் அளவிடற்கரியாததாக. பூர்ணம்னா கொஞ்சம் கூட பாக்கி இல்லாதன்னு அர்த்தம். எல்லா இடத்தையும் ஒண்ணு வியாபிக்கிறதுன்னா அது நிர்குணமா தான் இருக்க முடியும். பூர்ணம்னாலே நிர்குணம் தான். நிரவயவம், நிராகாரம், இது எல்லாமே சொல்லிதான் ஆகும். ஆனா அப்படி இருக்கிற பிரம்மன் சகுணமாக இத்தனையாவும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இது உண்மையான ஸ்வரூபமானது அதைவிடையும் தாண்டி இருக்குன்னு இங்க சொல்றது ஸ்ருதி. தஸ்ய அஸ்ய பாதகா சர்வாணி பூதானி தேஜோ பன்னாதீனி சஸ்தாவர ஜங்கமானி திரிபாது திரயப்பாதா அஸ்ய சகாயம் திரிபாத். எல்லா பூதங்களும் இந்த பஞ்சபூத ரூபமாக தேஜகா அப்பு அன்னம் வாயு ஆகாசம்னு இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் வழியாக ஸ்தாவர ஜங்கமமாகவும் உயிரினங்களாகவும் உயிர் இல்லாததாகவும்
ஏன்னா தேஜோ பண்ணாதீனின்றது வந்து ஜட பொருள்களை சொல்லிடுறது. ஸ்தாவர ஜங்கமம்னு சொல்லும் பொழுது உயிரினங்களை சொல்லுது. இத்தனையும் ஆகும் எது இருக்கு? இந்த பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு. அதுவும் ஒரு பாதம் தான் இத்தனையாவும் இருக்கு. மீதி 3 பாதம் எங்க இருக்குன்னா, திரிபாதா அஸ்ய அமிர்தம் புருஷாக்கியம் சமஸ்தஸ்ய காயத்ரி ஆத்மனஹா திவி. அந்த 3 பாதம் இருக்கே, 3 பாதம்னா 3 குவார்டர்ஸ். அந்த 3 பாதத்தினால திவ்யமாக ஆகாசத்தில் இருந்து கொண்டு ஜோதிஸ்வரூபமாக இருந்து கொண்டு அர்த்தம். பிரம்மம் ஏற்கனவே பார்த்தோம். திரிவிக்கிரமனாக 3 அடி அளந்தார் பெருமாள்னு சொல்றோம் இல்லையா? அந்த 3 அடி 3 பாதம்னு அர்த்தம். இந்த திரிபாத பகவானுக்கு வந்து அந்த திரிபாத அமிர்தம்ன்றதுனாலதான் அவ அந்த 3 அடின்னு அத பௌராணிகமா சொல்றா. அப்போ அந்த 3 அடி 3 3 கால் இல்லையா? இந்த பாதம்ங்கிறது 2 அர்த்தத்திலையும் வரும். குவார்டர்ன்ற அர்த்தத்திலையும் வரும், நம்ம பாதம் ஃபுட்ன்ற அர்த்தத்திலையும் வருது. அதனாலதான் திரிபாத அமிர்தம். திரிபாத அமிர்தம்ங்கிறது பகவானுடைய சுரூபம். அதனால புருஷாக்கியம், அந்த புருஷன் எது உள்ள நம்ம அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி புருஷன்றது பிரம்மன் தான், பரபிரம்மம், நிர்குணமான பிரம்மம். ஏன்னா புரிஷயனாத் சர்வ பூரணாத், அதுதான் புருஷன். புருஷன்னா ஒரு ஆள்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, பட் அந்த திரிபாத புருஷன் அவளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பௌராணிக தேவதையா எடுத்துக்கிறா மத்துவா. திரிபாத அமிர்தம் புருஷாக்கியம் சமஸ்தஸ்ய காயத்ரி ஆத்மனஹா. காயத்ரிங்கிற பெயருடைய திவினா என்ன? தியோதனவதி, சைதன்ய பிரகாசமாக இருக்கிற ஸ்வரூபம். எங்க இருக்கு? நான் சுவாத்மனி அவஸ்திதம், அதை தவிர வேற பொருளே இல்லாததுனால தன்னிலே இருக்கிறது. எது? அந்த புருஷன் இருக்கிற ஒரே ஸ்வரூபம். எத்வை தத்து பிரம்ம இது இதம் வாவ தத்யோயம் பகிர்தா புருஷாத் ஆகாஷா. அந்த 3 பாதத்தை இங்க 3ஆ பிரிச்சு திருப்பியும் ஸ்ருதி சொல்லுது. வெளி ஆகாசம், அந்த பிரம்மமானது இங்க வெளியில இருக்கிற ஆகாசம். ஆகாசம் தான் பிரம்மத்துக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் இல்லையா? ஏன்னா வியோமவத்து வியாபகத்வா அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆகாசத்தை போல எல்லாவற்றையும் வியாபிப்பதனால் இப்போ வியோமம் தான் சிதாகாசம்னே சொல்றோம் இல்லையோ? ஆகாசம் தான் நான் சொன்னேன், நம்மளுடைய அனுபவத்துல ஆதாரமா இருக்கிறது ஆகாசமும் காலமும். அந்த ஆகாசமும் காலத்தையும், டைம் அண்ட் ஸ்பேஸ், இது ரெண்டுத்தையும் ரிசால்வ் எங்க ஆறுது? பிரம்மத்துலதான் ஆறுது. நேற்றுக்கு டைம் எப்படி வந்து பிரம்மத்துல ரிசால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸ்பேஸும் அதே தான். ஸ்பேஸுங்கிறது என்ன? டைமென்ஷன். டைமென்ஷன்றதும் ஒரு ஸ்பேன் தான். அப்போ அந்த ஸ்பேனுடைய சத்தியத்துவம் என்ன? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் அதுல சத்தியம் இல்லையா? அதுதானே உண்மை. அப்போ அந்த பாயிண்ட்ல அதுவும் எங்க ரிசால்வ் ஆகுதுன்னா, அதுவும் பிரசன்ஸ்ல தான் ரிசால்வ் ஆகும். ஸோ சத்தியத்துவம், ஆகாசத்தினுடைய சத்தியத்துவம். ஆகாசம்ங்கிறது எங்க இருக்கு? நம்ம புத்தியில விருத்தியா தான் இருக்கு. உண்மையில ஆகாசம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப அந்த விருத்திக்கு சத்தியத்துவம் எதுனா, அங்கேயும் வந்து ஞப்தி தான் சத்தியம். அதனால ஆகாசமா இருக்கட்டும் காலமா இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் பிரம்மம் தான் காரணம், பிரம்மம் தான் சுரூபம். அதனால்தான் காலனையும் பரமேஸ்வர சம்பந்தத்துல சொல்றோம், ஆகாசத்தையும் பரமேஸ்வர சம்பந்தமா சொல்றோம். இது ரெண்டும் எத்வை தத்து பிரம்ம இது இதம் வாவ தத் யா அயம் பகிர்தா புருஷாத் ஆகாஷா. புருஷன் வெளியில பாக்குற இங்க வந்து புருஷன்ற பொழுது ஜீவாத்மாவை சொல்றோம் இல்லையா? எல்லாம் தான் ஆகாசத்தை பாக்குது. இங்க புருஷன்னா பிரம்மம் கிடையாது. புருஷாத் பகிர்தா ஆகாஷான்னு சொல்லும் பொழுது ஆடு மாடு கூட பாக்குறது ஆகாசத்தை வெளியில. இப்ப யோவை ச பகிர்தா புருஷாத் ஆகாஷா, யோயம் பிரசித்தா பகி புருஷாத் ஆகாஷா. வெளியில இருக்கக்கூடிய பௌதிக ஆகாசம் பிரம்மமே.
பகிர்தா புருஷாத் ஆகாஷா, அந்த பிரம்மமே ஆகாசமாக எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கு. அது ஒரு ஆகாசம். இங்கேயும் திருப்பாத்துவம் வருது. அயம் வாவசயோ அயம் அந்த புருஷா ஆகாஷா யோ வைசோ அந்த புருஷா ஆகாஷா. ரெண்டாவது உள்ள இருக்கிற ஆகாசத்தை சொல்லுது ஸ்ருதி. வெளியில ஒரு ஆகாசம் பார்க்கணும். அடுத்தது என்ன? நமக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கான். அயம் வாவசஹா யோ அயம் அந்த புருஷே சரீரே ஆகாஷ. இந்த உடம்புக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. யோ வைசோ அந்த புருஷா ஆகாஷா, அது உள்ள இருக்கிற ஆகாசம். அதை தவிர மூணாவதா ஒரு ஆகாசம் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். அயம் வாவசயோயம் அந்தர்ஹிருதயே ஆகாஷா ததேதத் பூர்ணம் அப்ரவர்த்தி பூர்ணாம் அப்ரவர்த்தினீம் ஸ்ரீயம் லபதே ய ஏவம் வேத. இன்னொரு ஒரு ஆகாசம் ஹிருதயத்துக்கு உள்ள இருக்கு. அப்போ அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது இந்த மூணு விதமான ஆகாசமும் தான் இவனை சுத்த வச்சுட்டு இருக்கு. இந்த தத்துவத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஞானி அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சுத்தி சொல்லுது பாஷ்யக்காரர். அயம் வாவசஹா யோ எம் அந்தர் ஹிருதயே ஹிருதய புண்டரீகே ஆகாஷஹா. இது ஹிருதயத்துக்கு நடுவுல ஹிருதய புண்டரீகம்ன்ற நமக்கு இருக்கக்கூடிய புத்தி புத்தி ஹிருதயம் இதெல்லாம் ஒன்னாதான் பாக்குறோம். நம்ம இப்போ இந்த காலத்துல புத்தி கான்சியஸ்னஸ் பிரெயின்ல இருக்கு, ஹார்ட் வேறன்றோம் இல்லையோ. பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வியூ ஹிருத்புண்டரீகத்துல தான் உனக்கு சைதன்யத்தினுடைய தன்மை. ஏன்னா நான் சொல்லும் பொழுது இங்கதானே காமிக்கிறேன். அதனால அங்கதான் நானுடைய ரூட் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. ஓகே, இதெல்லாம் வித் ரெஃபரன்ஸ் டு அகெயின் பிரம்மத்தினுடைய ரெஃபரன்ஸ் இல்ல, வெறும் பாடிங்கிற உபாதிகதமா நம்ம பார்க்கும் பொழுது இங்க இருக்குன்னு சொல்றோம். மற்றபடி இங்க அங்க எல்லாமே புத்தி விற்த்திக்குள்ளதான் இருக்கு. அதனால புத்தியினுடைய அந்த விற்த்தியினுடைய சாரம் எதுவோ அதுதான் பிரம்மன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா எல்லாமே விற்த்தியாத்மகமா தான் இருக்கு. விற்த்தியினுடைய கண்டென்ட் ஞப்தி தான். ஞப்தி தான் எல்லாத்துக்கும் சென்டர்ல இருக்கு. அப்போ அந்த ஹிருத்புண்டரீகத்துக்கும் புத்திக்கும் வித்தியாசம் கிடையாது. அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஹிருத்திய மத்தியனா அங்க ஏதோ உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் அப்படி எடுத்துன்றாங்க. ஹிருதயம் இன்வெர்டட் லோட்டஸ் மாதிரி ஹிருதயம் இருக்கு, ஒரு பௌராணிக டெபினேஷன் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல தான் ஆத்மா உட்காந்துருக்கு அப்படிலாம் கல்பனைக்கு போயிடுறா. யோயம் அந்தர்ஹிருதயே ஹிருதய புண்டரீகே ஆகாஷா. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளோட திருஷ்டிப்படி ஹிருதயம்னு ஏன் சொல்றோம்னா, புத்தி ஹிருதய எல்லாம் ஒரே இடத்துல, அங்கேருந்து தான் நம்மளுடைய ஐ சென்ஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அது ஃபெய்த்துன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இவா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி. ஸோ ஈவன் தோ கல்லு தலை பிரெயின் அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஐ சென்ஸ் அதனுடைய ஹிருதயம் அப்படிங்கிறது ஹார்ட் எல்லாம் ஒன்னாதான். ஏன்னா இது ரெண்டு தானே மெயின். ஹார்ட் மெயின். ஏன்னா பிரீத்திங், லங்ஸ், ஹார்ட் இதெல்லாம் பிரதானம் இல்லையா. ஏன்னா ஹார்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் உயிர் இருக்குங்கிறத நம்ம அசர்டைன் பண்ணோம். ஃபைனலி பிரெயின் டெட்டா இருந்தா கூட அவன் இருக்கான், பட் ஹார்ட் போயிடுச்சுன்னா இருக்கிறது இல்லை. ஸோ ஹார்ட் லைஃப்னோட சினானிமஸ். அதனாலதான் அங்க அகந்தா குடிக்கொண்டிருக்கு அப்படின்னு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஹிருதய புண்டரீகத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் உள்ள இருக்கிற ஒரு ஆகாசம். மூணு ஆகாசம் இப்ப ஆச்சு. வெளி ஆகாசம், உடம்புல இருக்கிற ஆகாசம், அப்புறம் ஹிருதயத்துல இருக்கிற ஆகாசம். இப்ப கேள்வி கேட்கிறார், கதம் ஏகஸ்ய சதஹா ஆகாசஸ்ய திரிதா பேதா. கேள்வி, ஒரு ஆகாசம் தானே சுவாமி இருக்கு, நீங்க என்ன மூணு ஆகாசங்கிற? ஆகாசத்துக்குள்ளதான் உடம்பே இருக்கு. அப்போ உடம்புக்கு வெளியில ஒரு ஆகாசம், உடம்புக்குள்ள ஒரு ஆகாசம், அப்புறம் ஹிருதயத்துக்குள்ள தனியா ஒரு ஆகாசம் சொல்றே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க ஆகாசம்ங்கிறது சிதாகாசத்தை சொல்லுது. பாக்கியேந்திரிய விஷயே ஜாகரிதஸ்தானே நபசி துக்க பாகுல்யம் திருஷ்யதே. நீ வெளியில ஒரு ஆகாசத்தை பாக்குறேன்னா வெளியில வேக்கன் ஸ்டேட்ல ஒரு உலகத்தை பாக்குறேன்னு அர்த்தம். பாக்கிய இந்திரிய விஷயம், வெளி இந்திரியங்களுக்கு விஷயமாக என்ன இருக்கு?
ஜாகிரத ஸ்தானத்துல ஒரு ஆகாசம் தெரியறதோ இல்லையோ, வேக்கன்ல நீ ஒரு பர்சீவ் பண்ற ஒரு வேர்ல்டு இருக்குன்னா அதுல ஒரு ஸ்பேஸ் பர்சீவ் பண்ற, ஸ்பேஸுக்குள்ளதான் உனக்கு உலகம் தெரியறது. அப்போ அந்த ஸ்பேஸ் உனக்கு அனுபவத்தை கொடுக்குதே, அந்த அனுபவம் அதீதமான துக்கத்தை கொடுக்கறது. உலகம் துக்கத்தை கொடுக்கல, உலகத்தோட நம்ம டீல் பண்ணும் பொழுது நமக்கு நமக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் துக்கத்தை கொடுக்கறது பிரதானமா. அப்கோர்ஸ் உலகம் சில விதமான பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கறது, சில இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஒட்டுமொத்தமா வேக்கன் ஸ்டேட் வந்து துக்க பாகுல்யம், அதிகமான துக்கம் வேக்கன்ல தான் இருக்கு. அதனால பாக்யேந்திரிய விஷய ஜாகரிதஸ்தானே நபசி, நபஸ்னா ஆகாசம், நபா, ஆகாசத்துல துக்க பாகுல்யம் திருஷ்யதே, வேக்கன் ஸ்டேட்ல துக்கம் அதிகமா இருக்கு, அது ஒரு ஆகாசம். அதுக்கப்புறம் ததா அந்த ஷரீரே சொப்னஸ்தான பூதே மந்ததரம் துக்கம் பவதி. உள்ள இருக்கிற ஆகாசம் எதுன்னா சொப்னத்துல இருக்கக்கூடிய சைதன்ய பிரகாசம். அதனாலதான் இதை வந்து சிதாகாசம்னு சொல்றேன். சிதம்பரத்துல சொல்ற மொழியோ சிதாகாசம். அந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய சிதாகாசம் ஜாகரித ஸ்தானத்துல வேக்கன் ஸ்டேட்ல இருக்கிற சிதாபாசம் வெளி உலகம், சொப்னத்துல இருக்கிற சிதாபாசம் சிதாகாசம். சிதாபாசம் இல்ல, சிதாகாசம். சொப்னஸ்தானத்துல இருக்கிற சிதாகாசம் இது மந்ததரமான துக்கத்தை கொடுக்கக்கூடியது, சூக்ஷ்ம சரீரம். மீடியம் துக்கம் வருது, கொஞ்சம் கொஞ்சம் சொப்பனத்திலையும் துக்கம் வருது, ஒன்றும் வேக்கன் அளவுக்கு இல்லைன்னாலும். ஏன்னா அது ஸ்திரமான துக்கம் இல்லை, கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறது, அப்புறம் வேற வந்து ட்ரீம் வந்துடுது. வேற பாக்கியேந்திரிய விஷயத்தை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தின்னு துக்கம் இருந்துட்டே இருக்கு. அதனால அது வந்து துக்க பாகுல்யம் வெளி ஆகாசத்துல. இங்க சொப்பன ஆகாசத்துல மந்ததரம் துக்கம். அப்புறம் மூணாவது சொப்னான் பஷ்யதோ ஹிருதயஸ்தே புனர் நபசி ந கஞ்சன காமம் காமியதே ந கஞ்சன சொப்னம் பஷ்யதி. டீப் ஸ்லீப்பினுடைய டெபனேஷன். ந கஞ்சன காமம் காமியதே ந கஞ்சன சொப்னம் பஷ்யதி. காமத்தையும் அடையறதில்லை, வெளி விஷயம் மாதிரி ஒரு பிரவருத்தியும் இல்லை, சொப்னமும் பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீப் ஸ்லீப் இருக்குல்ல, சுஷுப்தி, அதுதான் ஹிருதயஸ்தே புனர் நபசி. ஹிருதயத்துல இருக்கிற நபசுல இருக்கான்னா டீப் ஸ்லீப்ல இருக்கான. அங்க துக்கத்துக்கும் அதிக தன்மை இல்லை. அத்தகா சர்வ துக்க நிவத்தி ரூபம் ஆகாசம் சுசுப்தஸ்தானம். சர்வ துக்க நிவர்த்தி ஏற்படுற தன்மையோட இருக்கிறது டீப் ஸ்லீப். அட்லீஸ்ட் தூங்குற டயத்துல துக்க நிவர்த்தி இருக்கு. அப்போ அது ஒரு ஸ்தானம், அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் அதுலயும் ஒரு ஆகாசம். ஏன்னா அங்கேயும் ஒரு நீ டைரக்டா பர்சீவ் பண்ணலனாலும் ஸ்பேஷியாலிட்டி, பட் இந்த ஸ்பேஸுங்கிற கான்டெக்ட்ல அது உள்ள இருக்கிற ஒரு ஸ்பேஸ், உள்ள இருக்கிற ஒரு சித் ஆகாசம் ஹிருதயத்துல சின்னதா இருக்கு. சின்னதா ஏன் சின்னதா இருக்குன்னு சொல்றோம்? ஏதோ ஒரு பர்செப்ஷன் இருக்கு. ஏன்னா தூங்கினேன்னு சொல்றேன்னு இல்லையோ, எழுந்து எழுந்து நான் தூங்கினேன்னு சொல்றேன்னா ஒரு விதமான விட்னஸ் பர்செப்ஷன் அங்க இருக்கு. ஈவன் தோ ஐ சென்ஸ் கூட அங்க இல்ல, நான் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்ல. அதுவுமே வந்து சொப்ன ஜாகிரதையில தான் உண்டு. டீப் ஸ்லீப்ல ஐ சென்ஸ் கூட கிடையாது. பட் ஆனா நான் எனக்கு ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. அதனால அதுவும் ஒரு ஆகாசம்னு சொல்றது ஸ்ருதி, ஹிருதய ஆகாசம். அத்தகா யுக்தம் ஏகஸ்யாபி த்ரிதா பேதா அன்வாக்கியானம். அதனால மூணு விதமா இந்த ஒரே ஆகாசத்தை பிரிக்கிறது மேக் சென்ஸ். ஏன் ஒரே ஆகாசமா இருந்தாலும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மூணு இடத்துலையும் மாறுது. ஒரே ஆள் தான் ஜாகிரத அவஸ்தையில துக்கத்தை அனுபவிக்கிறான், சொப்னா அவஸ்தையில மந்த துக்கத்தை அனுபவிக்கிறான், சுஷுப்தி அவஸ்தையில துக்க அனுபவத்துக்கு போயிடுறது. ஒரே அவேர்னஸ் தானே மூணுத்தையும் அனுபவிக்கிறது. அது மாதிரி ஒரே ஆகாசம் தான் மூணு இடத்துலையும் இருக்கு. இருந்தாலும் அது மூணாக பார்க்கப்படுகிறது அதனுடைய காரிய பேதத்தினால அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். பகிர்தா புருஷாத் ஆரம்பிய ஆகாஷஸ்ய ஹிருதயே சங்கோச்சகரணம் சேத சமாதான ஸ்தானஸ்துதையே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படிலாம் சுருக்கி வெளியிலேருந்து பெருசுலேருந்து இன்னும் நடு தன்மை அப்புறம் இருக்கிறதுலே சின்னதுன்னு கொண்டு வர வேண்டியிருக்குன்னா, அப்பதான் ஹிருதயத்துல தியானத்துக்கு புத்தியை கொண்டு போறதுக்காக.
பகிர்தா புருஷாத் ஆரம்பிய வெளியில இருக்கக்கூடிய புருஷன், வெளி புருஷனுடைய வெளி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒருத்தனிலேருந்து ஆரம்பிச்சு ஹிருதயத்துல இருக்கிற ஆகாசம் வரைக்கும் சங்கோஜ கரணம் குறைச்சுட்டே வந்து இதுவும் ஆகாசம் காமிக்கிறது எதுக்குன்னா சேத சமாதான ஸ்தானஸ்துதையே. புத்தியினுடைய சமாதானம் எங்க போய் அடங்கிறது? புத்தி ஹிருதய குகையில தானே அடங்கிறது. நம்ம வந்து நிர்விகல்ப சமாதியில போனாலோ இல்ல அகண்டாகார விற்த்தியில ஏற்பட்டு பிரம்மனிஷ்டனா இருந்தாலோ அவன் விஸ்வமாகிய உலகத்துல போய் அவனுடைய சித்தத்தை வைக்க போறது இல்லை. இல்ல சொப்பனத்தையே பார்த்துட்டு இருக்கவும் போறதில்லை. அப்ப எங்க வைக்கிறான் சித்தத்தை? நிர்குண நிரவயவம் நிராகாரமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துல தானே பிரதிஷ்டிதமா இருக்கான். அப்ப சேத சமாதானம் எங்க இருக்கு? ஹிருதயாகாசமாக இருக்கக்கூடிய அந்த நிர்குணஸ்தானத்துல தானே இருக்கு. அதனுடைய ஸ்தோத்திரத்துக்காக இது சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றார். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யதா பிரயாணாம் அபி லோகானாம் குருக்ஷேத்திரம் விசிஷ்யதே அர்த்ததா து குருக்ஷேத்திரம் அர்த்ததா து ருதூதகம் இது தத்வது. ருதூதகம்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கு. இன்னும் பரோகாவோ இன்னொரு பேர்ல இப்ப இருக்குங்கிறாரு. எங்க இருக்கு? அந்த கர்னால், அந்த பெல்ட் ஹரியானால, அதுக்குதான் குருக்ஷேத்திரம்னு பெயர். இப்ப அந்த இடமாக தான் அதுதான் குருக்ஷேத்திரம்னு சொல்லப்படுறது. ஜெனரலி இந்த ஜியோகிராபிக்கல் ஹிஸ்டாரியன்ஸோட நம்பிக்கை குருக்ஷேத்திரம்ங்கிறது ஹரியானால இருந்த ஒரு ஒரு ஏரியா, கர்னால் அந்த இடத்துக்கிட்ட அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. அது பேர் கிருதூதகம்னு அங்க அப்பேந்து இருந்துன்னு இருக்கு. அப்போ வாக்கியம் ஒண்ணு இருக்கான் அவ பாஷிகார காலத்துல. என்ன வாக்கியம் இருந்திருக்கு? 3 உலகத்திலையும் 3 லோகத்திலையும் சிறந்தது விசேஷமானது குருக்ஷேத்திரம் தான். அந்த குருக்ஷேத்திரத்திலையும் சிறப்பு எதுன்னா பாதி தான் குருக்ஷேத்திரம், பாதி வந்து பிரதூதகத்துக்கு தான் அப்படின்னு போக்கஸ் எங்கேருந்து கொண்டு வருது? 3 உலகமும் இருக்கு. 3 உலகத்துல நீ எங்க வேணா தியானம் பண்ணலாம். ஆனா நீ பண்றியா? குருக்ஷேத்திரம் தான் விசேஷம்னு குருக்ஷேத்திரத்துக்கு முதல்ல கொண்டு வருது. எப்படி வெளியில இருக்கிற ஆகாசத்துக்கு இருந்து எடுத்துன்னு வந்து உள்ள இருக்கிற சொப்ன ஆகாசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் போக்கஸ் எடுத்துன்னு போய் எதுக்கு எடுத்துன்னு போறது? ஹிருதயாகாசத்துக்கு எடுத்துன்னு போறது. எப்படின்னா இங்க குருக்ஷேத்திரம் அர்த்தம், ஆனா பிரிதூதகம் தான் முக்கியம்னு அதை சொல்லுதோ இல்லையா? அப்ப திரிலோகத்திலேருந்து குருக்ஷேத்திரத்திலேருந்து பிரிதூதகத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு வழக்கு இருந்திருக்கு அந்த காலத்துல. திரயாணாம் அப்படி லோகானாம் குருக்ஷேத்திரம் விசிஷ்யதே அர்த்ததஸ்து குருக்ஷேத்திரம் அர்த்ததஸ்து பிரிதூதகம் அப்படின்னு வாட்சம். இதெல்லாம் சொல்றதை பார்த்தா பாஷிகாரரும் கொஞ்சம் அந்த பக்கம் நிறைய இருந்திருப்பாரு. சொல்றோம் நம்ம சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னு. பட் இந்த மாதிரி வார்த்தை வழக்குகள் தட்சிணத்துல நம்ம காலடியில இப்படி பேசிட்டு இருந்திருப்பாளான்னு தெரியலையா? அர்த்ததஸ்து குருக்ஷேத்திரம் அர்த்ததஸ்து பிரதூதகம். இந்த பிரதூதகம் முதலான தீர்த்தங்கள் எல்லாம் வந்து அப்போ ஒண்ணு பாரதம் முழுக்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கணும். இல்ல இவர் இந்த பக்கம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இல்ல ஆச்சாரியாளுக்கு வந்து எங்க பிறந்தாருந்தே நமக்கு என்ன தெரியும்? சொல்ற எல்லாமே கேட்கறத வச்சு சொல்றோம். பட் அதான் இது வந்து அந்த விஷயங்கள் சொல்றாரு. ததேதது ஆர்த ஆகாஷாக்கியம் பிரம்ம பூர்ணம் சர்வகதம் ந ஹிருதயம் ஆத்திர பரிச்சின்னமிதி மந்தவ்யம் யத்யபி ஹிருதயாகாஷே சேத சமாதீயதே. நீ ஹிருதயத்துல தியானம் வேணா பண்ணலாமே ஒழிய ஆகாசம்ங்கிறது சர்வகதம் பூர்ணம். ஆகாசம்ங்கிறது இங்க எது? பிரம்ம. புரியுதா? ஆகாசம்ன்றது வெறும் ஒரு வார்த்தை தான். லட்சியம் வந்து பிரம்மன் தான் இங்க சொல்லப்படுறது. அதுதான் பாஷிகாரர் கிளியரா சொல்லிட்டார். ததியேதது ஆர்த்த ஆகாஷாக்கியம் பிரம்ம. ஹிருதயாகாசம் என்று சொல்லப்படுவது பிரம்மமே. புண்டரீகம், ஹிருதய புண்டரீகம்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் சிதம்பரம் கோயிலுக்கு என்ன பேருனா புண்டரீக கஷேத்திரம்னு ஒரு பேர் உண்டு. தமிழ்ல இதய கோயில் அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஏன்னா அங்க ஹிருதயாகாஷாக்கியமாக தான் பிரம்மம் பார்க்கப்படுறது. இந்த சாந்தோக்கியத்துல இருக்கிற இந்த
தரிசனம்தான். சிதம்பரம்னு கோவிலாக அங்க இதே அத்வைத தத்துவம் தான் அங்க பிரதிபாதிதமா இருக்கு. ததேதது ஹார்தாகாஷாக்கியம் பிரம்ம. அதுக்காக சொன்னேன். ஹிருதயாகாசம், ஹிருத்புண்டரீகத்துல இருக்கக்கூடிய ஆகாசம், ஆகாஷ கஷேத்திரம், ஆகாச கஷேத்திரம்னு சொல்றமே சிதம்பரம், 5 எலிமெண்ட்ல ஒன்னா இருக்கிற வெறும் ஆகாசம் அங்க அது இம்ப்ளைடு கிடையாது. அந்த கோயில்ல வந்து பிரம்மன் தான் இம்ப்ளைடு. ஏன்னா அவ அது சொல்லும் பொழுதே ஆருத்ரா ஆணி திருமஞ்சனத்துல எல்லாம் சுவாமி உள்ள சபைக்கு போகிறத வந்து ஞானாகாச சிதாகாச பிரவேசம் அப்படின்னு தான் அதுக்கு பேரே அந்த உற்சவத்துக்கு. எப்படி தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்துன்னு ஸ்ருதி சொல்லுதோ அந்த மாதிரி ஞானாகாச சிதாகாசத்துல ஈஸ்வரன் உள்ள வரார் அப்படின்னு. ததேதது ஆர்தா ஆர்தாகாசாக்கியம் பிரம்ம. அந்த ஹிருதயத்துல இருக்கிற ஆகாசம் பிரம்ம வந்து ஹிருதயத்துல மட்டும் இருக்கான்னா பூர்ணம் தத் சர்வகதம். அது பூர்ணம், அது எல்லா இடத்துலயும் அதே ஆகாசம் தான் இருக்கு. ந ஹிருதய மாத்திர பரிச்சின்னம் இது மந்தவியம். ஹிருதயத்தோட இருந்துடுறது கிடையாது அது. அப்படி நினைச்சுன்றப்படாது கோயிலுக்குள்ளதான் பகவான் இருக்காருன்ற மாதிரி. அது நம்மளுடைய உபாசனைக்காக அப்படி எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சேத சமாதானத்துக்காக. எத்யபி ஹிருதயாகாசே சேத சமாதியதே. ஹிருதயாகாசத்துல சித்தம் சமாதி அடையிறதுனாலும் ஆனா பிரம்மம் சர்வவியாபிதான். அதுவும் முக்கியம். வெளியில இருந்து உள்ள கொண்டு போனதை இப்ப உள்ள இருந்து வெளியில திருப்பி காண்பிக்கிறார் பாஷ்யக்காரன். வெளி உலகத்தெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் தியானத்தை பண்ணுன்னு சொல்றதுனால எல்லாம் என்ன நினைக்கிறான், உள்ள இருக்கிறது தான் பிரம்மம், வெளியில இருக்கிறதெல்லாம் மாயை, இல்யூஷன். ஆனா இல்யூஷன் எப்படி வருது அப்போ? இல்யூஷனா இருந்தாலும் எனக்கு அது உலகம் சத்தியம். நீ இல்யூஷன் சொல்லிட்டதுனால என் காலில் அடிபட்டா நான் கட்டுப்படாம இருக்க முடியுமோ? அப்போ அது எப்படி இல்யூஷன் சொல்ற? இல்யூஷன் நம்ம சொல்றது கிடையாது. ஆக்சுவலி பாரமார்த்திகம் வியாபகாரிக்கம்னு புரிஞ்சுக்கணும். கால் அடிபட்டதுன்றது வியாபகாரிக்கம், கட்டு போடுறதும் வியாபகாரிக்கம் தான். ரெண்டும் ரெண்டு அதே லெவல் ஆஃப் ரியாலிட்டியில ரெண்டும் கரெக்ட். அங்க பாரமார்த்திகத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இப்ப முக்காவாசி பேருக்கு பிரச்சனை வியாபகாரிக்கம் பாரமார்த்திகம் தான் ப்ராப்ளம். உலகம் மித்தியனா எப்படி காலில் அடிபடுது, உலகம் மித்தியனா ஏன் காலுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கு, உலகம் மித்தியனா நீ ஏன் சாப்பாடு சாப்பிட்ற, இப்படிதான் கேட்டுட்டு இருப்பான் புரியாததுனால. பானை களிமண் தான்னா அப்ப ஏன் அதுல தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்க முடியுமா? பானைக்கு தண்ணி பிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனாலும் அது அது வந்து அதுல பானைன்னு ஒரு சத்தியம் இல்லை, களிமண் தான் சத்தியம். அதனால வியாபகாரிகத்துக்கும் பாரமார்த்திகத்துக்கும் பேதம் புரிஞ்சுக்கணும். ஹிருதயாகாசே சேத்த சமாதியது. சமாதானம்னா அதுல ஆறுதே வழிய ஆகாசம்ங்கிறது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அப்பிரவர்த்தி ந குதச்சித்து கொச்சிது பிரவர்த்திதும் ஷீலம் அஸ்ய இது அப்பிரவர்த்தி. இந்த ஆகாசத்தினால எங்கேயும் போக முடியாது. ஏன் முடியாது? எல்லா இடத்துலயும் இருக்குது, வியாபிக்கிறது. அப்போதானே இங்க இல்லாத இடத்துல இன்னொரு போய் பிரவர்த்தனம் பண்ண முடியும். அது மாதிரி பிரம்மம் எங்க போக முடியும்? பூர்ணம்ங்கிறதுனால அப்பிரவர்த்தி. அது அனுச்சித்த தர்மகம், உச்சேதகமும் இல்லை அதுல. ஒரு அதை தவிர வஸ்துவே இல்லைங்கிற பொழுது அது வந்து பிரவர்த்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால தன்னிலேயே இருந்துன்னு இருக்குன்னு அதனாலதான் சொன்னார். தன்னிலேயே இருந்து போன மந்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது சொன்னார் இல்லையா, ஒரு இடத்துல சொன்னார் ஸ்வஸ்மின் ஏவ சுவாத்மனி அவஸ்திதம் சொல்றாரு 6. அந்த சுவாத்மனி அவஸ்திதிங்கிறது இந்த ஆகாசத்துக்கு ஹிருதயாகாசத்துல இருக்கு. யதா அந்யானி பூதானி பரிச்சின்னானி உச்சித்தி தர்மகானி ந ததா ஹார்தம் நபஹா. மற்ற பூதங்கள் எல்லாமே வித் ஃபார்ம், ஒரு விதமான ஃபார்ம், அதனால உச்சித்தி உண்டு. அது வாயுக்கு கூட உண்டு. ஆனா ஹார்த நவஸாக இருக்கக்கூடிய ஹிருதயாகாசம் ஆகிய சுரூபத்துக்கு பேதம் கிடையாது, பரிச்சேதகத்துவம் கிடையாது, பரிச்சின்னமும் கிடையாது. பூர்ணாம் அப்பிரவர்த்தினீம் அனுச்சேதாத்மிகாம் ஸ்ரீயம் விபூதிம் குணபலம் லபதே திருஷ்டம்.
एवं यथोक्तं पूर्ण अप्रवृत्ति गुणं ब्रह्मवेद जानाति इहैव जीवन् तद्भावं प्रतिपद्यते इत्यर्थः. இதை தெரிஞ்சுக்கிறவன் மோட்சத்தை அடையறான்னு அர்த்தம். பூர்ணஸ்வரூபம்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தானாக தான் அதை தெரிஞ்சுக்க முடியும், இதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ பூர்ணாம் அப்பிரவர்த்தினியும் பிரவர்த்திக்க முடியாததாகிய இந்த பிரமம். அதனாலதான் ஸ்தானுன்னு சொல்றது. பரமேஸ்வரன் ஜடவத்து. ஏன் என்ன பண்ண முடியும்? எல்லா இடத்துலயும் ஏற்கனவே வியாபிக்கிறார். புதுசா என்ன பண்ணிட முடியும்? பண்றதுங்கிறதும் அவர் தான், பண்ணப்படுறதும் அவர் தான், எல்லாமே அந்த ஒரே பிரம்மன் தான். அதனால உச்சேதம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஒரு ஸ்ரீயம் விபூதிம், அதுக்காக ஒண்ணும் இல்லாதில்ல, அத்தனை ஸ்ரீயும் அந்த ஈஸ்வரன் தான். அதனாலதான் ஸ்ரீகண்டன்னு பெயர் பரமேஸ்வரன். இந்த விஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்ரீ, உலகமே ஸ்ரீ. அந்த ஸ்ரீ கழுத்துல இருக்கு பகவானுக்கு. வெளியிலயும் இல்லாம உள்ளேயும் இல்லாம அனிர்வாச்சியமாக இருக்கு. விபூதிம் குணபலம் லபதே திருஷ்டம். அந்த குணபலன் சித்திக்கிறது யார் இந்த அப்பிரவர்த்தியாகிய பூர்ண பிரம்மத்தை அறிகிறானோ அவன் அதனுடைய பாவத்தை அடைகிறான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படிங்கிறதாக இந்த இடத்துல உபனிஷத்து ஸ்வரூபத்தை சொல்றது. உபாசனையிலிருந்து ஸ்வரூபத்தை காண்பிக்கிறது. திருப்பி அடுத்ததுல இருந்து உபாசனை ஆரம்பிக்கிறது. நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you.